ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மூவி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். தியேட்டர் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் என்னோடய நாத்தனார் ஃபேமிலியும் பிக்கப் பண்ணிட்டு தான் போவோம். நாங்கள் ரெண்டு ஃபேமிலி பிளான் பண்ணி தான் மூவிக்கு போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முனீர்கா வந்தாச்சு. அவங்க முனீர்காவில் தான் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் இந்த ப்ளூ கலரில் போர்டு தெரியுது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராமா ஸ்டோர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கிற பொருள் எல்லாமே இங்கேயும் இந்த ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்டோர். நான் வந்து எப்பயுமே வீட்டுக்கு க்ரோசரி வாங்கணும்னா இங்கே இந்த ராமா ஸ்டோர் தான் வந்து நான் வாங்குவேன். இங்கே பாருங்கள், எல்லாருமே வண்டியில் உட்காந்தாச்சு. அவ்வளோதான், இனி நாங்கள் கிளம்புறோம். விஜய் சேதுபதி இது வந்து பார்த்திங்கன்னா 50வது மூவின்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் தான் சரி இன்றைக்கி பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பியாச்சு. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, மால் நாங்கள் வந்தாச்சு. மால் பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லா இடத்துலையுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ஃபிட்னஸ்து, அப்புறம் துணி, ட்ரெஸ் எடுக்கிறது, பர்ஃப்யூம் வாங்குறதுன்னு எல்லா கடைகளுமே முன்னாடியே இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்களுக்கெல்லாம் பாருங்களேன், மால் வந்தாலே போதும், இந்த மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த மாலோட வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிளாஸ் இதில் சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஹாய் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், அவன் என் சின்ன பையன் பாருங்களேன் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிக்கவே முடியாதுங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா எனக்கு மால் போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே சேர்ந்து போகிறதுனா இன்னும் ஜாலியாக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த பர்ஃப்யூம்காகவே அந்த பெரிய இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இது வந்து அந்த பர்ஃப்யூம்காக தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கீழே சின்ன சின்ன பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே ஃபாரின் பிராண்டாமா. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சரி அப்படியே மால் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தியேட்டரில் என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே மால் சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா மூவி வந்து பார்த்திங்கன்னா 7:25 தான். நாங்கள் வந்து 7 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் மேலே, நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் போனோம். ஸோ அதை சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். என் பையன் பாருங்களேன் முன்னாடி எப்படி போகிறான்னு, அவனுக்கு பயமே இல்லை. எல்லாம் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் தான் என்ட்ரி ஆகுவோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. அவ்வளோதான், நாங்கள் தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சோம். டிக்கெட் காமிச்சு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடம் பார்க்கவே நல்லா இருந்தது. உள்ளே பாருங்களேன், எல்லாம் லைட் ஆஃபாக இருந்தது. இந்த சைடில் ஸ்க்ரீனில் மட்டும் பெரிய டிவி மாதிரி வச்சு அதில் எல்லாம் மூவிஸ் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 2-3 பிக்ஸ் எல்லாருமே எடுத்ததுக்கப்புறம் வந்து அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே ரூமுக்கு போகிறது ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தது. ஒன்றும் புரியல உள்ளே போகும்போது. ஆனால் அவங்க எல்லோரும் பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு. என் சின்ன ஓடுறாரு பாருங்களேன். இருட்டாக இருக்குது, இந்த லைட்ஸ் வரலாம், அப்பயும் இந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடுறாரு பார்த்தீங்களா. ரொம்ப நல்லா இருந்தது படம். நாங்கள் படம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி இது வந்து பார்த்திங்கன்னா 50வது மூவி. நல்லா எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே போய் சீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லோரும் ஹாய் பண்ணோம். நாங்கள் இப்படி வீடியோக்காக நான் சொன்னேன், ஹாய் பண்ணுங்கள் எல்லோரும் இங்கே பாருங்கன்னு சொன்னேன். எல்லோரும் இங்கே பார்த்து என் ஹஸ்பண்டு பாருங்கள் 2 rupeesன்னு சொல்லி ஏதோ கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். அவ்வளோதான், படம் போட்டாச்சு. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரீனாக இருந்தது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து நாங்கள் வந்தது வந்து சாக்கேத், அங்கே வந்தோம். டிஎல்எஃப் மால் வந்தோம் சாக்கேத்தில். ரொம்ப பெரிய ஸ்க்ரீனாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லாவே எல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்தோம். நல்லா இருந்தது. மகாராஜா மூவி நேம், விஜய் சேதுபதி இது. நல்லா இருந்தது. எல்லா ஃபேமிலியோட ஒரு எமோஷ்னலான மூவி. ஸோ எல்லா ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சூப்பரான மூவி. அவ்வளோதாங்க, மூவியும் முடிஞ்சிருச்சு. இனி கிளம்ப வேண்டியது தான். மால்லே பாருங்களேன், 10 மணிக்கு மேலே இங்கே எல்லாமே ஷாப் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மால்
மால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். பட் அங்கே இருக்க எல்லா ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ நாங்களும் இப்போ கிளம்ப போகிறோம். டைம் ஆகிடுச்சி. ஆக்சுவலாக சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் இங்கே எல்லாமே 10 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆயிருங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டில் சமைச்சிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இனி வீட்டில் போய் தான் சாப்பிடணும். என் நாத்தனார் பையனை தூங்கிட்டான். அவன் படம் இன்டர்வல் வந்ததுக்கப்புறமே தூங்கியாச்சு. ஸோ இனி கிளம்ப போகிறோம். பாய்.